ரூபாய்ங்கிறது வந்து டாலரை குறிக்குதா? அது ரூபாய்ங்கிறது பாகிஸ்தான் ரூபாயை குறிக்குதா? இல்ல இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் எழுத்துல சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இல்ல, ருப்பி சிம்பிளை வந்து உருவாக்குனதும் ஒரு தமிழர் தான். இப்ப நீங்க இந்தியாங்கிற வார்த்தையை தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்தி பழகிருக்கிறோம். அது பாரத்னு மாத்தலையா? நிர்மலா சொல்றாங்களே, இது பிராந்திய பிரிவினைவாத அரசியல். அது மசூதிகளை நோக்கியான ஒரு தாக்குதலை நடத்துற உன்னை விட பெரிய பிரிவினைவாதி. அப்ப எங்களுடைய பணத்தை திருப்பி கொடு. நீ யார் இந்த பணத்தெல்லாம் வச்சிட்டு இருக்கிறதுக்கும் நீ தடுத்து வைக்கிறதுக்கு நீ யார் முதல்ல? நீ என்ன கடவுளா? அல்ல நீ அரசனா? இல்ல இல்ல, அடுத்த தேர்தல் வெளியே போயிட போற ஆள். அடுத்த தேர்தல் இல்லாம போயிருவீங்க. ஊழல் பண்ணிருக்கு, டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இடி ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றீங்கல்ல, 2 வருஷமா தண்டிக்காம என்ன பண்ணீங்க? ஒரு குற்றவாளியாவே இருக்கிறன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட பேரம் பேசிருக்கீங்களா? இல்ல, இப்போ இந்த தமிழ் தேசிய பெருவிழா நடத்துவதற்கான தேவை என்ன? என்னன்னா, இது அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இங்க தமிழ் தேசியம் என்று போலியாக பெரியார் எதிர்த்து பேசுறது, திராவிடத்தை எதிர்த்து பேசுவது, ஜாதியை குடி என்று சொல்லிக் கொள்வது. நாங்க சொல்ற ஒரு தமிழ் தேசியம், இப்போ திருமுன்காந்தி மேய்ப்பது நிலைக்கும் சொல்றது அது ஒரு போலி தமிழ் தேசியம் அவங்க சொல்ற வாய்ப்பு இல்ல. அவங்க சொல்லி நிரூபிக்கட்டுமே. நான் நிரூபிக்கிறேன் அவங்களோட. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுன்காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். ருப்பியோட சிம்பிளை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றியிருக்கு அப்படின்றப்போ அதற்கு மிகப்பெரிய எதிர்வினைகள், விமர்சனங்கள் எழுந்திருக்கு. நீங்க குறிப்பிட்டது போல ரூபாய் மதிப்பு வரலாற்று ரீதியாக வரலாற்று இல்லாத அளவுக்கு அதனுடைய மதிப்பு சரிந்திருக்கு. அதை பற்றி கவலைப்படாத மோடி அரசாங்கம் இப்போ ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, இப்போ ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஏன் மாற்றணும்? அந்த ஒரு முன்னெடுப்பை ஏன் எடுக்கணும்? அதை காமிக்கிறதுல என்ன பயன் இருக்க முடியும்? இல்லைங்க, ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு நீண்ட காலமாகவே பயன்படுத்துகிறோம். ஒரு சிம்பிளை பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் வந்து எதுலையுமே கிடையாது. இப்போ ருபி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதுறீங்க அப்படின்னா அது விரித்து எழுதக்கூடிய வடிவம். அது தமிழில் எழுதும்போது ரூபாய்னு எழுதக்கூடிய. இப்போ ரூ அப்படிங்கிற வார்த்தை வந்து அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இவங்க கொடுத்த குறியீடுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துகிற சொல்லு தான். இப்போ இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து மாற்றுற பொழுது தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஒரு சிம்பிள் போடலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மிகப்பெரிய தேசத்துக்கு அது பின்னடைவை தரப்போகிற விஷயமா? அடிப்படையில் ரூபாயோடைய மதிப்பு வந்து இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பின்னாடி சரிஞ்சுக்கிட்டே வருது. அதனால விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அதனால வந்த பாதிப்பை விடவா வந்து உங்களுக்கு சிம்பிளை மாற்றி போட்டால் வந்துட போகுது. அப்போ இதனால அர்த்தமில்லாத விஷயங்கள், தமிழர்களை நோக்கி ஒரு திட்டமிட்ட வன்மத்தை வந்து கக்கி கொண்டே இருப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலையாக இருக்கு. இப்போ இதில் நம்ம எதை பார்க்க வேண்டியிருக்குன்னா, இதில் நம்ம ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அல்லது தமிழ்நாட்டு அரசுக்கும் அல்லது தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான முரண்பாடு, வாக்குவாதம், விவாதம் அப்படிங்கிறது இந்திய அளவில் என்ன அளவுக்கு போகுது அப்படின்னா, எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியால் பரப்பப்படுது அப்படின்னா, தமிழர்களே ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரியாக காட்டக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. இயல்பாகவே நீங்கள் வட இந்தியாவில் நம்மளை வந்து இவங்க எதற்கும் ஒத்து வராதவர்கள், நம்மிடமிருந்து இவர்கள் வேறுபட்டு நிற்கக்கூடியவர்கள், அல்லது நம்மை வந்து தாழ்வாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்மை எதிரான ஒரு மனநிலையை, ஒரு கருத்துருவாக்கத்தை திட்டமிட்டு கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க தமிழ்நாட்டின் மீது எப்பொழுதுமே அது நடந்து கொண்டே இருக்குது. சிம்பிளை வந்து உருவாக்குனதும் ஒரு தமிழர் தான். அவரும் திமுக பின்னணியில் தான் வராரு. 10 ஆண்டுகளாக அது நார்மலா பயன்படுத்தப்பட்டிருக்கு. திடீரென அது இவங்களே அதை மாற்றி ஒரு குளோரிஃபை பண்றப்பதான் பிரச்சனைகள் வருது. அது வந்து வேண்டுமென்றே பிரிவினைவாத அரசியல முன்னெடுக்கிறாங்க. இப்ப நீங்க இந்தியாங்கிற வார்த்தையை தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்தி பழகிருக்கிறோம். அது பாரத்னு மாத்தலையாது. அப்பெல்லாம் நம்ம அமைதியா தானே, நீங்க வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதனும் மொத்தமா இந்தியாவே இடிஞ்சு விழுந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வைக்கல. எதுக்கு அதை பாரத்னு மாத்துறீங்கன்னு கேள்வி கேட்கதான் செஞ்சோம் நம்ம. அந்த விஷயமும் இந்த விஷயமும் ஒன்றும் இல்லை. ரூபாய்ங்கிறது வந்து டாலரை குறிக்குதா? அது ரூபாய்ங்கிறது பாகிஸ்தான் ரூபாயை குறிக்குதா? இல்லை இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் எழுத்துல சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உனக்கு என்ன பிரச்சனை? எங்க மாநிலத்துக்கு நாங்க போடுற பட்ஜெட், நாங்க கொடுத்த வரி பணத்துல இருந்து போடக்கூடிய பட்ஜெட்டை குறித்து எங்களுக்கு விளக்குறாங்க. அது உனக்கு என்ன பிரச்சனை? நிர்மலா சொல்றாங்களே, இது பிராந்திய பிரிவினைவாத அரசியல் அப்படின்னு. தேசிய அளவில் ஒரு பெரிய பிரிவினைவாதத்தை வந்து இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல மசூதிகள் மூடப்படுகின்றன. தார்பால் போட்டு மூடுறாங்க. அங்க வந்து ஹோலி பண்டிகை, ஓம் பண்டிகை கொண்டாட ஓம் பண்டிகை கொண்டாடு. அது மசூதிகளை நோக்கியான ஒரு தாக்குதலை நடத்துற உன்னை விட பெரிய பிரிவினைவாதி இந்தியா பார்த்திருக்க போகிறது. தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை, தங்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதை என்னைக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க.
எதையும் என்னைக்குமே நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அதை அங்கீகரிச்சு அதற்கான மரியாதை, உரிய மரியாதை கொடுத்தால் திரும்ப மரியாதை கொடுக்க முடியும். தமிழர்களுடைய அடையாளத்திற்கும் தமிழர்களுடைய பாரம்பரியத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்காத அரசாங்கத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நான் நிராகரிக்க தான் செய்வேன். இல்ல எந்த இடத்துல மரியாதை கொடுக்கலன்றீங்க? நீங்க எங்களுக்கான நிதியை ஒதுக்கவே இல்லை. எங்களுக்கு கல்விக்கான நிதியை வந்து தடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு அது. மும்மொழி கொள்கைன்னு எங்க மேல திணிக்கிறீங்க. நாங்க எங்களுக்கு தேவையான மொழியை நாங்க கத்துட்டு போறோம். நீ யார் திட்டமிடுறதுக்கு? நீ யார் அதை பாலிசி போடுறதுக்கு? எல்லாத்தோட வரியை வாங்கி பங்கிட்டு கொடுக்குறது மட்டும் தான் ஒன்றிய அரசோட வேலை. உனக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கூட தமிழ்நாடு தரல உன் பாலிசி மேக்கிங்ல. நீங்க பாராளுமன்றம் பாலிசி மேக்கிங் பார்ட்டி தானே. அதுல உனக்கு வந்து உன்னோட ஆளுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தானே நாங்க யாரையுமே தேர்ந்தெடுக்கவே இல்லை. இந்தியாவுக்கு பாலிசி உருவாக்குவதற்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கு பாலிசி உருவாக்குவதற்கோ எந்த தகுதியும் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. அப்படிங்கறதுனால தான் நாங்க வந்து உங்களை தேர்ந்தெடுக்கவே இல்லை. அப்புறம் நாங்க தேர்ந்தெடுக்காத ஒரு அரசாங்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி அரசு, மோடி அரசு. நாங்கள் விரும்பாத ஒரு அரசு, நாங்கள் நிராகரித்த அரசு, நாங்கள் நிராகரித்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நீ வந்து பாலிசி போடுவா, அதை நாங்க ஏத்துக்கணுமா? அது எங்களுக்கான நிதியிலிருந்து நாங்கள் எங்களுக்கு வேணுங்கிற திட்டத்தை நாங்கள் வகுத்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்திய அளவிலான திட்டங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பங்கீட்டிலிருந்து எங்களுக்கான தேவையோ அதை கொடுப்பதற்கு தான் இந்திய அரசு இருக்குது. பகிர்ந்து கொடுப்பது தான் இந்திய அரசு இருக்கிறது. நாங்கள் விரும்பாத, எங்களுக்கு தேவைப்படாத ஒன்றை எங்க மேல திணிக்கணுங்கிற தேவை, அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கிருந்து வருகிறது? அது தமிழர்கள் மீதான வெறுப்பிலிருந்து வருகிறது. அவங்களுக்கு தமிழ் மொழி மீது வெறுப்பு உண்டு, தமிழர்கள் மீது வெறுப்பு உண்டு, தமிழ்நாட்டின் மீது வெறுப்பு உண்டு. அந்த வெறுப்பை கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இது வந்து வெறுமனே திமுகவை நோக்கியான சண்டையெல்லாம் இல்லை. தமிழர்கள் மீதை நோக்கி அவர்களுக்கான வெறுப்பை கக்கிக் கொண்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கக்கிட்டு இருக்கேன். நாங்க எங்களுக்கு மும்மொழி கொள்கையை பிடிக்கலன்னா விட்டுட்டு போ, என்ன பிரச்சனை உனக்கு வந்து? நான் 2200 கோடி ரூபாய் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா, நாங்க தேர்ந்தெடுக்காத கட்சி நீ டெல்லியில் இருக்கிற, உனக்கு எதுக்கு நான் வரி தரணும்? உனக்கு எதுக்கு நான் வரி தரணும்? நானும் உனக்கு ஓட்டே போடல. எங்களுக்கு உன்னை கண்டாவே பிடிக்கல. நாங்கள் தமிழ்நாட்டில் மோடி வந்தப்பல எவ்வளவு எதிர்ப்பு கருப்படி காட்டணுங்கிறது தமிழ்நாடு, இந்தியாவே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அப்ப எதுக்கு நான் உனக்கு வரி கட்டணும்? எங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசு, எங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சி, எங்களுக்கு பிடிக்காத ஒரு கொள்கை, எங்களை வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை டெல்லியில் அமைந்திருக்கு. நாங்க ஏன் உனக்கு தரணும்? நாங்க எதுக்கு தரணும்? முதல்ல அதுக்கு நியாயத்தை சொல்லுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பங்கு தர்றதுக்கான மறுப்பை வந்து அவங்க பேசட்டும். நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசாக இருந்தாலும் கூட நாங்கள் வெறுக்கக்கூடிய, ஒதுக்கக்கூடிய, ஒரு பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய, தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக ஆட்சியில் இருந்தாலும் கூட கொடுக்கக்கூடிய வரியை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நான் கொடுக்காமலாம் இல்லை. அப்ப எங்களுடைய பணத்தை திருப்பி கொடு. நீ யார் இந்த பணத்தெல்லாம் வச்சிட்டு இருக்கிறதுக்கும், நீ தடுத்து வைக்கிறதுக்கு நீ யார் முதல்ல? நீ என்ன கடவுளா? அல்ல நீ அரசனா? இல்ல அடுத்த தேர்தல் வெளியே போயிட போற ஆள். அடுத்த தேர்தல் இல்லாம போயிருவீங்க. இந்த மாதிரி எத்தனை கல்வி அமைச்சரை நாங்க இந்தியா பார்த்துருக்குது, எத்தனை கட்சிகளை நாங்க பார்த்துட்டோம். நீ என்னைக்கு வந்தாலும் எத்தனை ஆயிரம் வருடம் தமிழருக்கு வரலாறு இருக்குது. நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்காரங்க வந்து எங்க தமிழர்களை இழிவுபடுத்துறது, அசிங்கப்படுத்துறது, எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியை வந்து நீங்க கேவலப்படுத்துவது, அது தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா வழிகளையும் செய்வதெல்லாம் நாங்க பார்த்துட்டு அமைதியாவே இருக்க முடியுமா? அப்ப இது வந்து தமிழர்களை தமிழர்கள் தான் நாம வந்து பேச வேண்டிய விஷயம். தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வந்து எவ்வளவு தூரம் நம்ம மீது வெறுப்போடு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். மும்மொழி கொள்கை வேண்டாம்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்குன்னா அது எங்களுடைய விருப்பம். தமிழ் அரசு நாங்க தானே தேர்ந்தெடுத்தோம். நீங்க எங்களுக்கு கவர்னர் அனுப்பின மாதிரி வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்படாத அரசா இங்க இருக்குது. நாங்கள் தேர்ந்தெடுத்த அரசு தான். நாங்கள் தேர்ந்தெடுத்த சட்டசபை, நாங்கள் தேர்ந்தெடுத்த எதிர்க்கட்சியினர், நாங்கள் தேர்ந்தெடுத்த கூட்டணி கட்சியினர் எல்லாரும் சேர்ந்து தானே வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் திரிக்குது நீ யார் முதல்ல? 4 எம்எல்ஏ சீட்டை வச்சிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில். அதே தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த திமுக அரசாங்கம் தான் ஊழல் பண்ணிருக்கு. டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இடி ஒரு அறிக்கையை விட்ட உடனே இப்ப அது ஒரு பூதாகரமா பேசப்படுதுல்ல. அதுக்கு எதிராக வந்து அது திசை திருப்பதான் வந்து இப்படியான நடவடிக்கைகள்ல திமுக அரசு மேற்கொள்ளுது. அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டை வைக்குது, விசாரிக்குது அப்படின்னா 12 வருஷமா நீங்க பண்ணல, இப்ப விசாரிச்சிருக்கிறீங்க. இப்பயாவது வந்து தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கிறீங்க. நீங்க விசாரிச்சு அந்த வழக்கை நீதிமன்றத்தில் நடத்தி அது குற்றம் என்று நிரூபிங்க. செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நீ குற்றம் சாட்டி சிறையில் அடைச்சிங்க. ஏன் வழக்கை நடத்தல? கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷமா வழக்கு நடக்கிறது யோகியது இல்லாத, வக்கு இல்லாத ஒரு அரசாக பாரதிய ஜனதா கட்சி அரசு இருக்குது. அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்றீங்கல்ல, இப்ப 2 வருஷமா தண்டிக்காம என்ன பண்ணீங்க? ஒரு குற்றவாளியாவே இருக்கிறன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட பேரம் பேசியிருக்கீங்களா? கேட்கலாம்ல நாங்க. என்ன பண்ணீங்க? நீங்க தானே குற்றவாளின்னு சொன்னீங்க. ஆனா விசாரிக்கல, தண்டனை தருவதற்கான எந்த முயற்சியும் ஏற்படுத்தல, வழக்கை நடத்தல. அப்ப என்ன நடந்தது? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்குது? அப்ப அதனால முதல்ல நீங்க
இதே போல தான் வந்து பலரை வந்து கைது பண்ணி உள்ள போட்டீங்க. ஆனா எந்த குற்றத்தையும் இதுவரைக்கும் நிரூபிக்கவே இல்ல. அமலாக்கத்துறை எத்தனை சதவீத வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறது? அந்த கணக்கு எடுத்து பார்த்தா தெரியும். 10% வழக்குகள் கூட வெற்றி பெறவே இல்ல. அப்படிப்பட்ட துறையாக தான் அமலாக்கத்துறை இருக்குது. ஆனா அமலாக்கத்துறை வந்து ஒரு இடத்துல போய் சர்ச் பண்ணுது, குற்றச்சாட்டு சொன்னா அது நீதிமன்றத்துல குடுத்து, முதல்ல உடனடியாக வழக்கை நடத்தி, யார் குற்றவாளி, என்ன குற்றம் செஞ்சான்னு வெளிய கொண்டு வரட்டும். அதுக்கு தானே சம்பளம் குடுத்துருக்கோம் அமலாக்கத்துறைக்கு. எல்லாத்தோட சம்பளத்துல எல்லாரும் வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை செய்யட்டும் அவங்க. அதற்கு பிறகு நம்ம அந்த அரசியல பேசுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். அடுத்த தேர்தல் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். 2026 தேர்தலுக்குள்ளாக நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க யார் சொல்றதுக்கு அது? இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் செய்யக்கூடிய அத்தனையுமே திசை திருப்பக்கூடிய அல்லது நாடகமாக பண்றாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் விவகாரத்துல மற்ற மாநில முதல்வர்களோடு கலந்து பேசி அவர்களை மார்ச் 22ஆம் தேதி சென்னைக்கு வர வச்சு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இது கூட வந்து ஒரு நாடகம் தான் அப்படின்றாங்கல்ல. டீலிமிட்டேஷனை பத்திங்க 2021 நாங்க பேசணும். அதற்கு முன்பு இதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1971 2011 மோடி அரசு மாற்றிய பொழுது எதிர்ப்பு தெரிவித்தோம். அதை வைத்துக்கொண்டு 14ஆம் நிதி ஆணையத்தினுடைய நிதி பங்கீட்டு முறை 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல நிதி பங்கீடு என்பது தமிழ்நாட்டுக்கு குறைக்கப்பட்டது. தென்னிந்திய மாநிலம் குறைக்கப்பட்ட பொழுது எதிர்ப்பு தெரிவித்தோம். 2022 இது குறித்து நாங்கள் விரிவாக எழுதியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். தோழர் நம்ம சேனல்லே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதில். அப்போ இது குறித்து நாங்கள் நீண்ட காலமாகவே நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கிற அமைப்பு தான் மே 17 இயக்கம். அப்போ இந்த டீலிமிட்டேஷன் சொல்லி இந்த தொகுதி மறுவரையறை செய்யும் பொழுது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய விகிதம் என்பது இந்தியாவில் மிக குறைந்த விகிதமாக மாறியது. இதனுடைய அடிப்படை நோக்கமே இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் மிக பெரும்பான்மையான ஒரு இடத்தை பாராளுமன்றத்தில் ஆக்கிரமிக்க போகிறது. இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் பிற மாநிலங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அடக்குமுறையை அல்லது ஆதிக்கத்தை செலுத்துகின்ற வகையில் பாராளுமன்றம் மறுசீரமைக்கப்பட போகிறது. இது என்றைக்குமே ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம எல்லா மக்களையும் ஒன்றா நம்ம பார்க்க முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் பாலிசி மேக்கிங் பண்ண முடியாது. மக்கள் எப்படிப்பட்ட வகைகளாக இருக்கிறார்கள், வகைப்பாடுகளாக இருக்கிறார்கள், கிளாசிபிகேஷனா இருக்கிறாங்க. அது எத்தனைக்கு அடிப்படையில், இன அடிப்படையில், மொழி அடிப்படையில், பிராந்திய அடிப்படையில், பண்பாட்டு அடிப்படையில், மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருக்கிறாங்களே அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் முறையாக இருக்க வேண்டும், அசமமாக இருக்க வேண்டும், ஜனநாயக அளவில் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முறையான கொள்கை வகுப்பது என்பது சாத்தியமாகும். நீங்க இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் கடலே உதாரணமா நான் சொல்றேன். இந்தி பேசுகின்ற மாநிலம் கடலே கிடையாது. பெரும்பாலான மாநிலங்கள் மத்திய பிரதேசம், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார் எடுத்துப்போம். சரிங்களா? இவங்க கடல் கரையை பற்றியும் கடலை பற்றியும் ஒரு ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்கன்னா அது எப்படி யோக்கியமா இருக்க முடியும்? சொல்லுங்க, எப்படி யோக்கியமா இருக்க முடியும்? மீன்வள மசோதா அப்படிதான் நிறைவேற்றுறானுங்க. அவங்களுக்கு கடலே கிடையாது, கடலை அவங்க பார்த்தது கிடையாது. ராமேஸ்வரத்தில் அஸ்திகரைக்கு வந்தப்பதான் கடலை பார்த்துருப்பானுங்க. ஆனா அதிகபட்சம் கங்கை தான் கடல் மாதிரி அவங்களுக்கு தெரியும். அவங்க மீனவரை பற்றியும் ஆழ்கடல் பற்றியுமான ஆழ்கடல் மீன்பிடித்தல் பற்றி ஒரு மசோதாவை சட்டத்தை அவன் நிறைவேற்றுறான். நான் ஹிமாலயை பத்தி தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்து ஒரு கர்நாடகாவும் ஆந்திராவும் சேர்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா ஒத்துக்குவானுங்களா? நம்ம பணியே பார்த்தது இல்லை இல்லையா? நம்ம முடிவு பண்ண ஒத்துக்குவானுங்களா அவனுங்க? நம்ம காவிரியை பத்தி ஒரு முடிவு பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா ஒத்துக்குவானுங்களா அவனுங்க? இல்ல கும்பமேளால அனுப்பி பண்ணக்கூடாது, மொத்தம் 6 அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தென்னக மாநிலங்கள்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்ட ஒத்துக்குவானுங்களா? அப்ப ஜனநாயகம் என்பது எது? ஒவ்வொரு வகைப்பட்ட மக்கள் அவர்களுக்கான ஃபேர் ரெப்ரசன்டேஷன், ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன்ஸ். இந்தியா என்பது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இங்க மொழி அடிப்படையில் தான் இந்த இடங்கள் உருவாகி இருக்கின்றன, தேசிய இனங்கள் உருவாகி இருக்கின்றன. அப்ப இந்த வகைப்பாட்டின் அடிப்படையில் தான் ரெப்ரசன்டேஷன் இருக்கணுமே ஒழிய, ஒரு காட்டுக்குள்ளார நீங்க எல்லா உயிரினங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா, சரிங்களா, யானையினுடைய எண்ணிக்கையும் கொசுவோட எண்ணிக்கையும் ஒன்னா கணக்கு போட்டா நீங்க விகிதத்தை பிரிப்பீங்க? சொல்லுங்க. இல்ல புலியோட எண்ணிக்கையும் ஓனாய் எண்ணிக்கையும் சேர்த்து வச்சா நீங்க ஒன்னா கணக்கு போடுவீங்க? இல்ல அப்ப இது எல்லா தரப்பும் இருக்கக்கூடிய இடம், எல்லா விதமான ஆட்கள் வாழக்கூடிய பகுதி. அப்ப எல்லா இடத்துலயும் சமமான பங்கீடு தான் இருக்க வேண்டும். இப்ப நீங்க சொல்ற மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு எம்பி உட்கார்ந்து பேசுறது அப்படிங்கிறது தவறான முறைதான். தமிழ்நாட்டுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்குமான பாராளுமன்ற உறுப்பினர் விகிதம் என்பது சம அளவில் இருக்க வேண்டும். நீங்க 39 சொல்லுவீங்க, அங்க 80 சொல்லுவீங்க, பீகார்ல 39 சொல்லுவீங்க. அப்படின்னா அது என்ன ஜனநாயக பண்பா இருக்க முடியும், ஜனநாயகமா இருக்க முடியும்?
இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் எது செய்தாலும் அது வந்து பிரிவினைவாத அரசியல் அல்லது வந்து ஒரு பிராந்திய அரசியல், ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்போ நீங்க நடத்தக்கூடிய தமிழ் தேசிய பெருவிழா, இப்போ அதுவுமே அப்படிதானே பார்க்கப்படும்? இல்லைங்க, தமிழர்களுக்கான வரலாறு என்பது இந்தியாவின் வரலாறை விட மிகப்பெரியது. இந்தியின் வரலாறை விட மிக நீண்டது. இந்து மதத்தின் வரலாறை விட மிக பழமையானது. அப்ப இந்தியர்களை விட மிக பழமையான ஒரு தனித்த வரலாறு கொண்ட, பண்பாடு கொண்ட, பின்புலத்தை கொண்ட மக்கள் தமிழ் மக்கள். அப்ப இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்கள் தங்களுக்குள்ளாக அரசியலை இப்படி வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். பண்பாட்டை எப்படி கட்டமைத்திருக்கிறார்கள். சமய விவாதங்களை எவ்வாறு நடத்தியிருக்கிறார்கள் என்கின்ற அந்த விவரங்கள் என்பது தனித்துவமானது. அது குறித்து பேசுவதற்கான மாநாடு தான் வச்சிருக்கிறோம். நீங்க வந்து இந்தியாவில் வந்து வட இந்திய அரசர்களால் ஆளப்படாத நிலப்பரப்பு தமிழ்நாடு. ஹர்ஷவர்தனரோ, குப்தரோ, மௌரியரோ இங்க ஆளல. நம்மளுக்கும் அவர்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர்களுடைய உறவுகள் முழுவதும் இன்றைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானை ஒட்டி தான் இருந்திருக்கிறது. கனிஷ்க பேரரசாக இருந்தாலும் சரி, அல்லது மௌரிய பேரரசாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹர்ஷ பேரரசை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவை எல்லாமே வட இந்தியா அல்லது வட இந்தியாவினுடைய அல்லது வட மேற்கு இந்தியாவாகத்தான் இருந்திருக்க முடியும். தென்னிந்தியா கிடையாது. அவரோட உறவு, வணிக உறவுகள் முழுக்க அந்த பகுதி தான் இருந்திருக்குது. ஆனா தமிழர்களுடைய வணிக உறவுலாம் எங்க இருந்திருக்குது? சீனாவின் பக்கம் இருந்திருக்கிறது, கிழக்காசியாவின் பக்கம் இருந்திருக்கிறது, இந்த பகுதியில் அரபியர்களோடு இருந்திருக்கிறது, கிரேக்கத்தோடு இருந்திருக்கிறது, ரோம பேரரசோடு இருந்திருக்கிறது. நாம் கடல்புறத்திலே விரிவான ஒரு உறவுகளை உலகம் முழுவதும் வச்சிருந்தோம். நம்ம வட இந்தியாவோடு செய்த வணிகத்தை விட கடல் ரீதியாக உலகம் முழுவதும் செய்த வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறு. நீங்க சொல்றது கடந்த கால வரலாறு. ஆனா இன்றைய சூழல்ல தமிழ் தேசியம்னாவே நிறைய வடிவங்கள் இருக்கு இல்லையா? தமிழ் தேசியத்துக்கு நிறைய வடிவங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஈழத்தை குறிக்கிறதா தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்கு, அல்லது பெரியாரை புறக்கணித்த தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்கு, பெரியாரை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ற ஒரு தமிழ் தேசியம் இருக்கு. இப்போ திரும்ப அவர்களும் முன்னெடுக்கிறதும் தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு அரசியல் தான். தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு அரசியல் கட்சி தான். நாம் தமிழரும் தமிழ் தேசியத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான். அப்போ எது தமிழ் தேசியம்னு ஒரு கிளாரிபிகேஷன் வேணும்ல? இதுல ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பார்த்துட்டோம்னா, தமிழ் ஈழத்தில் இருப்பவர்கள் தமிழர்கள் தான், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழர்கள் தான். ஆனா 2 தேசங்களாக இருக்கின்றன. 2 பேருக்கும் வரலாறு பின்புலம் வந்து வேற. நமது வரலாறு நெடிய என்பது நமக்கான வரலாற்று பின்புலம் வேறையாக இருந்தது. மொழி ஒன்றாக இருந்திருக்கு, இனம் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் 2 தேசங்களாக இருக்கின்றோம். ஈழ தேசம் என்பது வேற, தமிழ்நாடு தேசம் என்பது வேற. ஈழத்தினுடைய வரலாறு பின்புலம் என்பது வேற, தமிழ்நாட்டின் வரலாற்று பின்புலம் வேற. ஒரு தேசியம் உருவாவது என்பது வரலாற்று பின்புலம் மிக முக்கியமானது. ஒரு நீடித்த நிலப்பரப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும், நீடித்த ஒரு வரலாறு இருக்க வேண்டும். இது அடிப்படையில் அவர்களை இணைப்பது ஒரு பண்பாடாகவும் மொழியாகவும் இருப்பது என்பது மிக முக்கியமானதாக ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த மாதிரியாக பார்க்கும்போது 2மே 2 வேறு தேசியங்களாக இருக்கின்றன. ஆனால் தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுடைய விழுமியங்களை, விருப்பங்களை, தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லி பேசணும். நம்ம அதுல பெரியார் தமிழர்களுடைய உரிமை சார்ந்து பேசியிருக்கிறார், போராடி இருக்கிறார் என்பது ஆவணப்பூர்வமாக சமகால அரசியல். அது ஒருத்தர் பெரியாரை பிடிக்கல அப்படிங்கிறதுனால பெரியார் தமிழ் தேசியவாதியா இல்லாமல் போயிட முடியாது. பெரியாரும் தமிழ்நாட்டு உரிமை குறித்து தொடர்ச்சியாக பேசி எழுதி தமிழர் என்கின்ற அடையாளத்தின் அடிப்படையில் திரட்டி அமைப்பாக்கியவர். சரிங்களா? அது வந்து ரொம்ப குறிப்பாக தமிழர்களை சாதி கடந்துதான் தமிழர்களை சாதியை மறுத்து தான் தமிழர் இணைக்க முடியும் என்ற தெளிவான ஒரு சிந்தனையோடும் அணுகுமுறையும் இருந்தவர் தந்தை பெரியார். தமிழர்கள் மீதான கசடுகளாக, அழுக்காக அப்பி இருந்த ஆரியத்தை நீக்க வேண்டும் என்று போராடியவர் தந்தை பெரியார். சரிங்களா? அந்த ஆரிய கசடை நீக்கி அதற்கு பிறகுதான் தமிழர்கள் ஒரு இனமாக எழுந்து நிற்க முடியும். ஆரியத்தோடு இருந்து கொண்டே இருந்தோம் என்றால் நம்மால் தனித்து நிற்க முடியாது, நம்மை வளர்ச்சி அடைய முடியாது என்று சொன்னவர் தந்தை பெரியார். அப்ப அதனால பெரியாரை மறுத்துட்டு ஒருத்தர் வந்து தமிழ் தேசியம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரியார் எதையெல்லாம் முன்வைத்தாரோ அதையெல்லாம் அவன் மறுக்கிறான்னு அர்த்தம். பெரியார் ஜாதி மறுப்பை முன்வைத்தார். அப்ப பெரியாரை மறுக்கக்கூடியவர்கள் ஜாதி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பெரியார் இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் தங்களுக்கான இட பங்கீடு நடக்க வேண்டும் என்று பேசினார். பெரியாரை மறுக்கக்கூடியவர்கள் இடஒதுக்கீடு மறுக்கிறார்கள். பெரியாரை மறுக்கக்கூடிய ஐயா மணியரசன் அவர்களோ அல்லது இதர அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு உரிமை குறித்து என்ன பேசியிருக்கிறார்கள்? என்ன பேசியிருக்கிறாங்க? அந்த சமூக நீதி நிலைப்பாடுகள் கிடையாது. இங்க இத்தனை சாதி கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு, திமுக அரசு குறித்து தான் பேசுவாங்க. ஆனா ஜாதி கொடுமை என்பது 2000 ஆண்டுகள் வரலாறு கொண்டது. அது ஒரு ஆட்சி அதிகாரத்தினால் மட்டுமே முடித்து விடக்கூடியது அல்ல. இது மிக தெளிவாக தமிழரசன் பேசுறாரு. ஆட்சி அதிகாரம் அதை பாதுகாக்காமல் அதை முறிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஆனால் இந்திய அரசினுடைய கட்டமைப்பு என்பது ஜாதியை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்றுதான் தந்தை பெரியார் பேசியிருக்கிறார்.
அப்ப இங்க அரசு என்பது ஜாதியை பாதுகாப்பதற்கான கட்டமைப்பாக அரசு நிறுவனங்களே இருக்கிறது. அப்ப இதற்குள்ள ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தை மக்கள் மத்தியில தான் நடத்த முடியும். மக்கள் அரசியல் படுத்தி தான் நடத்த முடியும். அந்த போராட்டத்திற்கு ஐயா மணியரசன் அவர்களோ சீமான் அவர்களோ இன்றைக்கு வந்தது கிடையாது. இங்க எத்தனை சாதிக கொலைகள் நடந்திருக்கு. நீங்க திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் ஜாதிய பிரச்சனைக்கா அது உங்களுக்கு தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வட மாவட்டமாக இருந்தாலும் சரி, அல்ல இதர பகுதியிலாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் போய் நிற்கக்கூடியது அவர்கள் தானே. அவர்களும் தமிழர் தான், மணியரசனும் தமிழர் தான் இல்லையா? ஏன் மணியரசன் அவர்களுக்கோ அல்லது சீமான் அவர்களும் துடிக்க மாட்டேங்குது? அதாவது நீங்க இப்போ சொல்றபடி தமிழ் தேசியத்துக்குள்ளேயே பல வேறுபாடுகள் இருக்குல்ல. இல்ல தமிழ் தேசியம் இது தமிழ் தேசியம் இல்லை என்று சொல்கிறேன். ஐயா மணியரசன் பேசுவது தமிழ் தேசியம் கிடையாது. சீமானுக்கும் தமிழ் தேசியம் தொடர்பே கிடையாது. தமிழ் தேசிய கோட்பாட்டை குறித்த எந்த புரிதலும் அவர் கிடையாது. பேச சொன்னா அவரால் 5 நிமிடத்துக்கு மேல பேச முடியாது. தமிழ் தேசியம் என்ற அவர் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலாமே ஒழிய, தமிழ் தேசியம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப ஒப்பிக்கலாமே ஒழிய, தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று வரையறுத்து சொல்லுவதற்கு அவரால் 15 ஆண்டுகள் அவர் பேசினது கிடையாது. 15 ஆண்டுகள் பேசியது கிடையாது. ஐயா மணியரசன் அவர்களும் தமிழ் தேசிய குறித்து வரையறையோடு பேசியது கிடையாது. தமிழர் உரிமை சம்பந்த பேசக்கூடியவர், தமிழ் உணர்வுடையவர், தமிழன் மீது பற்று கொண்டவர், அந்த இடம் தான் வைக்க முடியும். தமிழ் தேசியவாதி கிடையாது. தமிழ் தேசியம் என்பது வேற. இந்தியாவிற்குள்ளாக தமிழ் தேசியத்தினுடைய சிக்கல் என்ன, இந்தியாவிற்குள் தமிழ் தேசியத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்தான எந்த விதமான வேலை திட்டங்களோ அதற்கான அணுகுமுறைகளோ இல்லாதவர்கள். அவர்களுக்கு இயல்பில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீதான அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்று, அவள் மீது ஒரு மனிதாபிமான பற்று அடிப்படை மட்டும்தான் இருக்கிறது. அது தான் கடந்து ஒன்றும் வரல. இல்ல திராவிடத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியமான்ற ஒரு கேள்வி வந்துள்ளங்க. இல்லைங்க, திராவிடம் என்பது என்ன அடிப்படையில் என்ன எந்த இடத்துல இருந்து உருவாச்ச இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். வெள்ளைக்காரன் இந்தியாவை ஆட்சி பரப்ப வரும்பொழுது முதலாக இந்திய அளவில் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற தேவை வருகிறது. அது 1770 சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் சட்டத்தை உருவாக்குகின்றான். இதற்கென்று 12 சமஸ்கிருத நிபுணர்களை வேலைக்கு எடுக்கிறான். அவர்களும் சட்டத்தை தொகுக்கிறார்கள். எந்த அடிப்படையில் சட்டத்தை தொகுக்கிறாங்க? மனு தர்மத்தின் அடிப்படையில் சட்டத்தை தொகுக்கிறார்கள். அப்போ சமஸ்கிருத அடிப்படையில் மனு தர்மத்தின் அடிப்படையில் எடுக்கும் பொழுது சமஸ்கிருதமும் மனு தர்மமும் ஆரியமும் தான் இந்தியாவின் அடையாளம் என்று வெள்ளைக்காரன் முன்வைக்கின்றான். அப்ப சமஸ்கிருத மொழி, மனு தர்மம் என்ற சனாதனம் இங்க ஆட்சி அமைப்பினுடைய சமூக கட்டமைப்பு முறை, அதன் வழியாகத்தான் நீங்கள் மனுஸ்மிருதியின் வழியாக நீதி கொடுக்க முடியும் என்ற முடிவிலே வெள்ளைக்காரன் நடக்கும் பொழுது நீங்க சமஸ்கிருதத்துக்கு எதிராக இங்க ஒரு மொழி கூட்டம் இருக்கிறது. மனுஸ்மிருதியை மறுத்த ஒரு இன அரசியல் இங்கே இருக்கிறது. சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வரலாறு இங்க இருக்கிறது. அதற்கு திராவிடம் என்று பெயர் வைக்கிறார்கள். அன்றைக்கு தமிழ்நாடு என்ற மேப் கிடையாது. என்னைக்கு தமிழ்நாடு மேப் வச்சுட்டு அதுக்குள்ள என்னன்னு நீங்க பேசியிருக்கிறீங்க? அன்றைக்கு ஆட்சி அரசர்களுடைய எல்லை தான் ஒரு நாட்டினுடைய எல்லையாக இருந்திருக்கிறது. நிலப்பரப்பு இருந்திருக்குது. பாண்டியர்கள் எல்லை வேறு, சோழர்கள் எல்லை வேறு, பல்லவர்களுடைய எல்லை வேறு, சேரர்களுடைய எல்லை வேறு. அன்னைக்கு இருந்த நாடுகள் அரசுகள் தான். வரையறைக்கப்பட்ட நிலப்பரப்பு எல்லாம் கிடையாது. அப்ப அந்த இடத்துக்குள்ளதான் அந்த பொதுவான மக்கள் தான் இன்னைக்கு இருந்திருப்பாங்க. எல்லை அற்றவர்கள் தான் இருந்திருப்பாங்க. அந்த மக்களை குறித்து எல்லா மக்கள் கலந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இங்க பேசக்கூடிய மொழி, பல்வேறு மொழிகளை பேச இவர்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பல்ல. இந்த மக்கள் சமஸ்கிருதத்தோடும் ஆரியத்தோடும் முரண்படுகிறார்கள். மனு தர்மத்திற்கு மறுப்பாக இருக்கிறார்கள். சனாதனத்தை ஏற்காதவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கென்று ஒரு பெயர் வைக்கிறார்கள், திராவிடர்கள் என்று வைக்கிறார்கள். திராவிடர்கள் என்பதன் அர்த்தம் என்ன? ஆரியர்களுக்கு முற்பட்டவர்கள், சமஸ்கிருதத்துக்கு முற்பட்டது, சனாதன தர்மத்தை மறுக்கக்கூடிய ஒன்று. இதை அவங்க அடையாளமா வச்சுக்கிறாங்க. அன்றைக்கு இந்தியாவுக்குள் நடந்த சண்டை இது ரெண்டுக்கான சண்டை தானே. இந்த ரெண்டுக்குமான சண்டை தான். திராவிடர்கள் என்பது அடிப்படையில் ஆரியர்கள் வருவதற்கு முன்பாக இருந்தவர்கள், ஆரிய பண்பாட்டை நிராகரித்தவர்கள். ஆரியர்கள் என்பது சனாதன பண்பாட்டை வைத்துக் கொண்டவர்கள். இந்த ரெண்டு அடுக்கு தான். சரிங்களா? பிரித்தல், இது வகைப்படுத்தல். இது என்ன வகை, இது என்ன வகை. சரிங்களா? தமிழர், தெலுங்கு அல்லது மலையாளி என்று சொல்லுவது பெயரிடுதல். வகைப்படுத்தலுக்கு பெயரிடுதலுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அன்றைக்கு நிலப்பரப்பு வரையறுக்கப்படல. இப்ப வகைப்படுத்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்பட்ட பிறகு நம்ம தமிழ் தேசிய அரசியலை, தமிழர் அரசியலை பேசுகின்றோம். திராவிட இயக்க அரசியல் அன்றைக்கு இருந்த யதார்த்த நிலையின் அடிப்படை தானே பேச முடியும். அன்றைக்கு மதராஸ் மாகாணம் தான் வரையறுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை. இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலுக்குள், தமிழர் அரசியலுக்குள்ளாக உங்களுக்கு கேரளாவில் சில நிலப்பரப்புகள் இருக்கின்றன, ஆந்திராவில் சில நிலப்பரப்புகள் இருக்கின்றன, கர்நாடகத்தில் இருக்கின்றன. நீங்க அங்க போய் அமைப்பு கட்டி நின்ற முடியுமா? எந்த ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நின்று நம்ம முதல் கட்டத்தை நீங்க முன்வைக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள் முன்வைக்கின்றோம். அதே மாதிரி அன்றைக்கு மெட்ராஸ் மாகாணம் இருந்தது.
மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அன்றைக்கு காங்கிரஸிலும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அதிகாரத்திலும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தவர்கள் பார்ப்பனர்கள். அது தெலுங்கு பார்ப்பனர்கள், கன்னட பார்ப்பனர்கள், மலையாள பார்ப்பனர்கள், தமிழ் பார்ப்பனர்கள். இவங்க எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. இவர்களுக்கு எதிராக இந்த மக்கள் இருக்காங்களா, பார்ப்பனர் அல்லாத தெலுங்கு மக்கள், தமிழ் மக்கள், மலையாள மக்கள், கன்னட மக்கள் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருந்தது அன்னைக்கு. அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? அதற்கு பிறகு இது 4 மாநிலங்களாக பிரியும் பொழுது அவரவருக்கு மாநிலத்துக்கான அரசியலை அவர் எடுத்துக்கொள்கிறார்கள். பார்ப்பன எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாடு எடுத்துக்கொள்கிறது. கம்யூனிஸ்ட் அரசியலை கேரளா எடுத்துக்கொள்கிறது. இவ்வளவுதான் விஷயம். தேசிய அரசியலை ஆந்திரா எடுத்துக்கொள்கிறது, கர்நாடகம் எடுத்துக்கொள்கிறது. அவ்வளவுதான் விஷயம். இல்ல இப்போ இந்த தமிழ் தேசிய பெருவிழா நடத்துவதற்கான தேவை என்ன, இதோட என்னன்னா பயன் என்ன? இது அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இங்க தமிழ் தேசியம் என்று அந்த போலியாக பெரியார் எதிர்த்து பேசுறது, திராவிடத்தை எதிர்த்து பேசுவது, ஜாதியை குடி என்று சொல்லிக் கொள்வது, இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி கட்டமைப்பை நிராகரிக்கக்கூடிய ஒரு போக்கு, இந்த போக்கிற்கு ஏதுவாக வரலாறை பேசுவது. நீங்க வந்து பிஜேபிக்காரன் ஜாதி என்பது வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுன்னு சொல்றான். இங்க போலி தமிழ் தேசியவாதம் விஜயநகர பேரரசு வந்ததுக்கு அப்புறம் ஜாதி வந்துச்சுன்னு சொல்றான். ஜாதி என்பது நீண்ட நெடுங்காலமா உருவாகி வளர்ந்து வரக்கூடிய ஒரு கருத்தியல். ஒரு சமூக ஆதிக்க கருத்தியல் என்பது திடீர்னு உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஒரு சமூகம் உள்வாங்குவதற்கும் அதை சமூக பண்பாடாக மாற்றிக்கொள்வதற்குமான காலம் இருந்திருக்கிறது. அது நகர்ந்திருக்கிறது. அது 2000 வருடமாக இங்கே வைதிகம் என்று சொல்லக்கூடிய ஆரிய பண்பாடு என்பது, பார்ப்பனியம் என்பது இங்கே பல்வேறு வழிகளில் நுழைய ஆரம்பித்திருக்கிறது. அரசுகள், ஆட்சிகள் வளர வளர, பொருளாதாரம் வளரும் போது, அதிகாரம் வளரும் பொழுது அதுவும் வளருது. அதனோட உச்சபட்ச நிலையை நம்ம விஜயநகர பேரரசின் காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே அன்றைக்கு அவர்கள் பார்ப்பன அரசாக வருகிறார்கள். பார்ப்பன அரசாக வருகிறார்கள். அது மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்தது, மாற்றுக்கருத்து இல்லை, இந்த சமூக அடிப்படையில. ஆனா அதுவே அனைத்துமே நீங்க குற்றஞ்சாட்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை நீங்க குற்றஞ்சாட்டுறது இருக்கு இல்லைங்களா? நீங்க பாபர் மசூதி என்ற ஒன்று, பாபர் காலத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்களை அடித்து நொறுக்கி அவருடைய கோயில்களை இடிச்சு அவங்க கட்டினாங்க அப்படின்னு ஒரு வரலாறை சொல்லி, இன்றைய இஸ்லாமியர்கள் நீங்க கொலை பண்றது இருக்குல்ல, இன்றைய இஸ்லாமியர்கள் அதற்கு பலிகடாக நீங்க மாற்றுவதற்கு இல்ல, அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு இருக்குது? அவர்கள் சொல்லக்கூடிய தெலுங்கு அரசியல், எதுக்கிட்ட தெலுங்கு தெலுங்கு தெலுங்குன்னு அவங்க பேசக்கூடிய அரசியல் யதார்த்தமா ஒரு மேடையில் உட்கார்ந்து பேசினா அவங்களை மொத்தம் அம்பலப்படுத்தி விட்டு போயிடலாம். இது மெட்ராஸ் மாகாணம் இருந்த பொழுது இருந்த சிக்கல். அன்னைக்கு இருந்த போட்டி. அன்னைக்கு பார்ப்பனர் இல்லாதவர். பார்ப்பனர் அல்லாதவருக்குள் யாருக்கு முன்னுரிமை என்று அன்றைக்கு இருந்த பார்ப்பனர் அல்லாத உயர் ஜாதிகளுக்குள் நடந்த சண்டை. பார்ப்பனர் அல்லாத உயர் ஜாதிகளுக்குள்ள சண்டை நடந்திருக்கும். அவங்களுக்குள்ள அதிகாரம் போட்டு நடக்கதான் செஞ்சிருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார வட மாநிலங்களிலிருந்து, வட மாவட்டங்களிலிருந்து அமைச்சர் அதிகமா வர்றாங்களா, தென் மாவட்டங்களிலிருந்து வர்றாங்களா, கொங்கு மண்டலத்திலிருந்து வர்றாங்களா, டெல்டாலிருந்து வர்றாங்களா, பேசுறோமா இல்லையா? நடக்குதா இல்லையா? பிராந்திய அரசு அதுக்கப்புறம் வருதா இல்லையா? அதுக்கப்புறம் ஜாதிக்குள்ள எந்த ஜாதிக்குள்ள என்ன அமைச்சர் வர்றாங்கன்னு பட்டியல் இவனுங்களே போடுறாங்களா இல்லையா? இந்த போலி தமிழ் தேசியத்தை போடுறானா, எந்த ஜாதிக்கு என்ன மதத்துக்கு போடுறானா இல்லையா? போடுறாங்களா இல்லையா? அப்புறம் இது அவங்களும் உங்களை பத்தி கேட்பாங்களே. இப்ப நாங்க சொல்ற ஒரு தமிழ் தேசியம், இப்போ திருமண் காந்தி மேய்ப்பது நிலைக்கும் சொல்றது அது ஒரு போலி தமிழ் தேசியம் அவங்க சொல்ற வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவங்க சொல்லி நிரூபிக்கட்டுமே. நான் நிரூபிக்கிறேன் அவங்களோட போலி தமிழ் தேசியவாதம் சொல்லிட்டு. அவங்க சொல்லக்கூடிய அத்தனை கட்டமைப்புமே பொய்யா தான் நிக்குது. சாதியை எப்படி நீ குடின்னு சொல்லுவ? ஜாதி வேறு, குடி வேறு. பழங்குடின்னு சொல்றோம் ஒரு வார்த்தை. அந்த பழங்குடிங்கிற வார்த்தையில் என்னது? அந்த பழங்குடிகளுக்கு தனியா சொத்து இருக்காது. ஆண் பெண் பெரிய வேறுபாடு வித்தியாசம் நம்மளதுல இருக்க மாதிரி இருக்காது. அவங்களுக்கு பொது சொத்து இருக்காது. பொது சொத்தாகத்தான் எல்லாமே இருக்கும். இப்ப காடு பொது சொத்தாக இருக்கும் பழங்குடிக்கு. காட்டுல பட்டா பழங்குடி இருக்கிறான். மீனவர்கள் கடல் பழங்குடின்னு சொல்றோம். கடல்ல அவன் பங்கு பட்டா வச்சிருக்கிறான். கடல் பொது சொத்து. அங்க அந்த எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரும் அந்த வளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளவுதான் விஷயம். ஆனா அதுதான் குடி என்பதற்கான அர்த்தம். ஆனா ஜாதி என்பது மத ரீதியானது. அதான் ஏற்றத்தாழ்வு கொண்டது, அடுக்கு நிலையை கொண்டது. இவன் மேலே இவன் கீழ், இவன் இதனால் மேலே உள்ளவன், இவன் இதனால் கீழே உள்ளவன், இவன் சொத்து வாங்கிக் கொள்ளலாம், இவன் சொத்து வாங்கிக் கூடாது, இவன் திருவிழா நடக்கலாம், இவன் திருவிழா நடக்கக்கூடாது, இவன் சாமி கோயிலுக்குள்ள போலாம், அவன் கோயிலுக்குள்ள போகக்கூடாது என்று பிரித்து வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பு தான் ஜாதி. இது எப்படி ஜாதியும் குடியும் ஒன்னாகும்? குடியில் எல்லாமே சமம். எல்லாமே சமம். தலைவன்ல இருந்து அங்க சடங்குகளை செய்யக்கூடியவர்ல இருந்து, உழைப்பாளியிலிருந்து, ஆண்ல இருந்து, பெண்ல இருந்து எல்லாரும் சமம். அதான் தமிழனுடைய ஆதி சமூக கட்டமைப்பு. அப்ப இவங்க சொல்லக்கூடிய இதுதான் போலின்னு நம்ம சொல்றோம். நம்ம இதனாலதான் இவங்களுக்கு எந்த கோட்பாடு தத்துவ பின்னணியும் இல்லாம இவர்கள் போலியாக கட்டமைக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தமிழருடைய வரலாறுக்குள்ளாக
ஆரிய ஆதிக்கம் எப்படி இல்லை, எந்தெந்த வகையில் நடந்தது? எப்பொழுது உங்களுக்கு வந்து நம்மளுடைய பண்பாட்டு முறை வந்து ஆரிய பண்பாட்டோடு முரண்பட்டு ஆரிய ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடிய கட்டம் எது? எங்கெல்லாம் ஆரிய ஆதிக்கம் நடந்தது, எங்கெல்லாம் ஆரிய ஆதிக்கம் நடக்கல? நாட்டார் தெய்வங்கள்ல இல்ல. இங்க இருக்கக்கூடிய பெருந்தெய்வ கோயில்களுக்குள்ள வருது. இந்த சண்டை நடந்திருக்குதா இல்லையா? இது ஒரு நீண்ட காலமா நடந்திருக்கக்கூடிய மரபுகள்ல வரதான் செய்யுது. அப்ப இந்த மாதிரி ஒரு 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 படிநிலையாக நடந்த ஒரு 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 சண்டை இருக்கு இல்லையா? அது ஒரு 2000 வருட சண்டை அது. அந்த 2000 வருட சண்டைய நீங்க பேசி அதிலிருந்து நீங்க ஒரு தீர்வை முன்வைக்கணும். இவன் எல்லாம் அவன் ஜாதியா இருந்துக்குவான். அவன் ஜாதிய அவன் பெருமையா பேசிக்குவான். அப்ப நம்மலாம் தமிழன் குடிக்குவோம். சரி இவங்க இவங்க சொல்ற கணக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்க என்ன தெலுங்குறா இல்லையா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு, கன்னடர் இல்லையா கண்டுபிடிக்கிறது ஜாதி தான் அடையாளம் சொல்றாங்க. சரி வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள அவன் ஜாதி யாருன்னு கணக்கு பார்ப்பானலா இல்லையா? பார்க்கறாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் 10 பேர் இருக்கானா 10 பேர்த்துல நீ எந்த ஜாதி, நீ எந்த ஜாதி, உன் ஜாதிக்கார எத்தனை கூட்டம் இருக்கு, என் ஜாதிக்கார எத்தனை கூட்டம் இருக்குன்னு இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் மறுபடியும் உன் ஜாதி பெருசா இருக்குதா, என் ஜாதி பெருசா இருக்குன்னா அடுத்த சண்டை. உன் ஜாதி அரசன் பெரிய ஆளா, என் ஜாதி அரசன் பெரிய ஆளா, உன் பெருமை பெருசா, என் பெருமை, இதான் சண்டை இவங்களுக்குள்ள. இவங்க ஏன் வளராம போனாங்க? உண்மையான வரலாறு சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்களுக்கு பின்னாடி ஒரு 400, 500 வருடமாக பல்வேறு அரசுகள், விஜயநகர அரசு, மராத்திய அரசு, போர்ச்சுகீசிய ஆதிக்கம், டச்சு ஆதிக்கம், பிரெஞ்சுடைய காலனிய நுழைவுகள், ஆங்கிலேயருடைய காலனிய நுழைவுகள், கிழக்கிந்திய கம்பெனி, இதெல்லாம் நடக்கின்ற சமயத்தில் 400 வருட காலத்தில் தமிழ் சமூகம் என்னவெல்லாம் பாடுபட்டது, என்னவெல்லாம் பாதிப்புக்குள்ளானது, அதையெல்லாம் புரிந்து கொண்டாதான் இன்றைய பிரச்சனை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இல்ல இது ஒரு கருத்தரங்களை மாற்றிட முடியுமா அதை? இல்லைங்க, இது போன ஆண்டு கருத்தரங்கு பண்ணோம். அதுல 25 தலைப்புகள்ல இது நாங்க பேசல. இந்த கருத்தரங்கத்துல பேசக்கூடியவர்கள் இந்தந்த துறைகள்ல புலமை பெற்றவர்கள், கடந்த குறைந்தபட்சம் 50 ஆண்டுகள் இந்த பணியில் இந்த 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 துறைகளை வேலை செய்ய, தொல்லியல் துறையிலையோ, வரலாற்றியல் துறையிலையோ, அல்லது மொழியியல் துறையிலையோ, அல்லது இது போன்ற இருக்கு சமூகவியல் துறைகளிலோ, சமூக பொருளாதார துறைகளிலேயோ 40, 50 ஆண்டுகளாக ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்களை தான் அழைக்கிறோம். அவங்கள தான் அழைக்கிறோம். இந்த மாதிரி ஒன்றை வந்து எந்த போலி தமிழ் தேசியவாதியாலும் இந்த கருத்தரங்கத்தை உருவாக்கிட முடியாது. அது மே 17 இயக்கம் தான் உருவாக்க முடியும். ஏன்னா நாங்கள் இந்த கருத்தை அரசியல் பூர்வமாக, வரலாற்று ரீதியாக அணுகுகிறோம். இதுக்கு காரணம் நாங்கள் வந்து இவங்களெல்லாம் அம்பலப்படுத்துறதுக்காக தான், இவரோட அரசியலை அம்பலப்படுத்துவதற்காக தான். அப்ப அந்த இவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை அம்பலப்படுத்துவதற்கு, இவர்கள் எந்த இடத்துல பொய் சொல்றாங்கன்னு அம்பலப்படுத்து. இன்றைக்கு நீங்க வரலாறை பேசணும்னு சொல்லிட்டு அதை வந்து வரலாற்றுல எந்த தன்மையை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும், எதை நாம் புரிந்து கொள்ள முடியும், எதை நிராகரிக்க வேண்டும் என்ற கணக்கு இருக்கணும். எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க முடியாது. எது நமக்கு தேவை, எதை நாம எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும், எதை மறுக்க வேண்டும் என்ற கணக்கு தேவை நம்மளுக்கு. அது இல்லாம நடக்க முடியாது. அப்ப அதனாலதான் நம்ம வந்து இந்த கருத்தரங்கத்தை அறிவியல் பூர்வமா இளைஞர்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா இந்த இந்த சொல்லக்கூடிய பொய்களை நம்ம உடைக்க முடியும். பொய்களை வந்து நம்ம வந்து மறுக்க முடியும். பல பொய்கள் கட்டமைக்கப்படும். உண்மையை போலவே சொல்றாங்க. யதார்த்தமா நடந்த பல்வேறு விஷயங்களே ஒரு உண்மையான சதி திட்டமாவே பேசுறது. சரில, நம்ம இது விலைக்கு சொன்ன உடனே திருமுருகனை வந்து தமிழன் இல்லைன்னு என்று பேசுவது. நான் தமிழனா இல்லையான்னு நிரூபிப்பதில் ரொம்ப இவங்களுடைய வலிமை நிரூபிக்க ரொம்ப நேரம் ஆகாது. 2 செகண்ட் அது வேலை. ஆனா ஜாதியை மறுத்த ஒருத்தன்ட்ட வந்து உன் ஜாதியை சொல்லுன்னு கேட்கிற மாதிரி அசிங்கம் இருக்கு இல்லையா? அது எதுவும் கிடையாது. நான் இவனுகிட்ட எல்லாம் ஜாதி சொல்லிதான் நான் தமிழா நிரூபிக்கிற அளவுக்கு இவனும் யோக்கியமானவனும் கிடையாது. ஜாதி எனக்கு தேவையானதும் கிடையாது. அது எனக்கு தேவையானது கிடையாது. அதை கடந்துதான் தமிழ் தேசியம் உருவாகும். தேசியத்துல பிரபாகரன்ட்ட போய் நீ தமிழ்னா இல்லையா ஜாதி சொல்லுன்னு கேட்பானுல்ல, அவனுக்கு தைரியம் இருக்கும் அவங்களுக்கு. அது விடுதலை புலி யார்கிட்டயாவது கேட்க முடியுமா? சுற்ற மாட்டாங்க வாயிலேயே. அது தடை செய்யப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்புக்குள்ளாக தடை செய்யப்பட்டது. அதான் சொல்றேன் இவங்க போலிகள் சொல்லி. விடுதலை புலிகளுடைய அரசியல் கட்டமைப்புக்கும் அவர்களுடைய கட்டுத்திட்டங்களுக்கும் இவருடைய செயல்பாடுக்கு எந்த நேரெதிர் வேலை திட்டம் தான் அவங்க கையில் வச்சிருப்பாங்க. நீங்க விடுதலை புலி இயக்கத்துக்குள்ள ஜாதி பார்த்திருந்தா என்ன இருந்திருக்கும்? இயக்கம் இருந்திருக்குமா? அது வாய்ப்பே இல்லை. அங்க ஜாதி மறுத்து தான் எல்லாம் செய்தாங்க. அதனாலதான் பெயர்களை மாற்றினார்கள். உண்மையான பெயரை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர் வைப்பதில்லை. அவர் பெயர் மாற்றம் நடந்திருக்கிறது. காரணம் அவனை ஜாதி தெரியக்கூடாது என்பதற்காக தான். அங்க ஜாதியை கடைபிடித்தால் மரண தண்டனையும் உண்டு. இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் கூட பாதி பேர் உயிரோடு இருக்க மாட்டாங்க இந்த போலி தமிழ் தேசியவாதிகள்ல. அதனால இது வந்து ஒரு கேன்சரை போல அது அரிக்குது. அது இதை அணுகும் பொழுது நாங்க என்ன சொன்னா ஸ்காலர்ஸை கூப்பிட்டு வர்றோம். இதற்கான இந்த துறை சார்ந்த அறிஞர்களை அழைச்சிட்டு வரோம். அந்த அறிஞர்கள்ட்ட நீங்க நம்ம உட்காந்து பேசுவோம், பாதிப்போம். அவர்கள் ஆய்வறிஞர்கள். அவங்க அரசியல் நிலைப்பாடு எடுத்தவர்கள் அல்ல. நான் இந்த கட்சி, அந்த கட்சி, அந்த அமைப்பு, இந்த அமைப்பு அப்படி அல்ல.
சரிங்களா? அதனால இப்ப நீங்க தோழர் திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது ஏகாதிபத்திய எதிர்ப்பு, ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை உள்ளடக்கிய அந்த கோட்பாடு தான் தமிழ் தேசியத்தின் கோட்பாடாக தமிழரசன் பேசியது. அவர்கள் தேர்தல் அரசியல் இருக்கிறார்கள். நாங்கள் தேர்தல் அரசியல் இல்லை, அவ்வளவுதான். தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இதைத்தான் தந்தை பெரியார் பேசினார். இதைத்தான் மேதகு பிரபாகரன் பேசினார். பெண் விடுதலை பேசினார், ஜாதி ஒழிப்பை பேசினார், ஆதிக்க எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு மேதகு பிரபாகரன் பேசினார். அத்தனையும் ஆவணமா இருக்கு. இதுக்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லை. ஏகாதிபத்திய எதிர்ப்புனா என்னன்னு சீமானுக்கு தெரியாது, அவங்க கட்சிக்கே தெரியாது, அது என்னன்னே தெரியாதுங்க அவங்களுக்கு. சரிங்களா? அப்ப இவங்களெல்லாம் எப்படி நாங்க ஒரு தமிழ் தேசியவாதம் நாங்க பார்க்க முடியும்? நாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால சொல்றோம், இதை அறிவுபூர்வமாக மேற்பதலுக்கு அணுகுது. மேற்பதற்கு தமிழ் தேசிய அரசியல் வலுவாக்கும். நாங்க அவசர அவசரமா 1000 லட்சக்கணக்கான பேர் ஆளை கூப்பிட்டு அப்படி காமிச்சு ஒரு ட்ரோன் ஷாட்ல இத்தனை 1000 பேர் எங்க கூட இருக்காங்க காமிக்க நாங்க விரும்ப வரல. அதனால விதைக்கிறோம். சரிங்களா? இந்த அறிவு, இந்த அறிவாயுதம் ஒரு நாளைக்கு தமிழ் சமூகத்திற்கு பயன்படும். முத்துக்குமாருடைய பிரகடனத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அரசியல் களத்துல அதை ஒரு உணர்வு பூர்வமாக நாங்கள் மதித்து அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இயங்குகிறோம். முத்துக்குமார் இறுதியாக சொன்ன கடிதத்தில் சொன்ன வார்த்தை எது? அறிவாயுதம் ஏந்துங்கள் என்று சொன்னார். அறிவாயுதம் தயாரித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. இந்த இளைஞர்கள் நாங்கள் அறிவாயுதம் தர்றோம். இதுல இறுதி நிகழ்வாக நாங்கள் செய்யக்கூடிய விருது நிகழ்வு நாங்கள் செய்யறோம். அதில் தமிழ் சமூகத்திற்கு உழைத்த ஐயா வெள்ளையன் அவர்கள் அவர்தான் முத்துக்குமாரனோட உடலை பாதுகாத்தவர், வணிகர்களுக்காக போராடியவர், ஸ்டெர்லைட் போராட்டத்திலிருந்து பல்வேறு போராட்டத்தில் நின்றவர். அவருக்கும் எஸ்.எம். பார்க்கர் அவர்கள், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய பார்க்கர், அவரும் தமிழ் இனத்தினுடைய போராட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவித்தவர். இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் அமைப்பாக திரட்டியவர். அவருக்கான ஒரு விருதை நாங்கள் வழங்குகின்றோம். மரியாதைக்குரிய தோழர் சந்திரபோஸ் அவர்கள், இம்மானுவேல் அவர்களுடைய அந்த ஈகத்தை தியாகி இம்மானுவேல் என்று அடையாளப்படுத்தி பல்வேறு ஜாதி எதிர்ப்பு போராட்ட களத்தில் நின்றவர். தென் தமிழ்நாட்டுக்குள் மிகப்பெரிய ஒரு 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 சமூக ஒற்றுமை உணர்வு வருவதற்காக போராடிய ஒரு மாபெரும் களப்போராளியவர். அவருக்கு நாங்கள் அருந்திரள் தமிழர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய, டெல்டாவை பாதுகாக்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள், மனித உரிமை தளத்தில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஹென்ரி டிஃபென் அவர்கள், கல்வி உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு, தமிழ் வழி கல்விக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சின்னப்ப தமிழர், சாதி ஒழிப்பு போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயராணி, இவங்களுக்கு தமிழ் கணலி என்கின்ற ஒரு விருதை நாங்கள் கொடுக்குறோம். இது எப்படி பண்றோம்னால், இவங்கெல்லாம் அடுத்த தலைமுறைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அது நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இளம் தலைமுறையை சேர்ந்த கலைஞர்கள் பாடல் மூலமாக, இசையின் மூலமாக இவர்களுக்கான மரியாதை செலுத்துகிறார்கள். அப்ப இந்த நிகழ்வு மற்ற கமர்ஷியலான ஈவெண்ட் இல்லை. நாங்க ரொம்ப ஒரு கமர்ஷியலா நடத்தக்கூடிய ஒரு விருது வழங்கக்கூடிய இல்லை, உணர்வுபூர்வமாக நடக்கக்கூடிய, அரசியல் பூர்வமாக நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வு பொதுவெளியில் நடக்குது. கருத்தரங்கங்கள், மாநாடு என்பது அரங்கத்துக்குள் நடக்குது. சைதாப்பேட்டையில் நாங்கள் செய்திருக்கின்றோம். இது 2ஆம் ஆண்டு செய்திருக்கிறோம். கடந்த ஆண்டு செய்ததை நாங்கள் பதிவுல வைத்திருக்கிறோம். எங்களுடைய இணையதளத்தில் இருக்குது. இதுவும் கொண்டு வருவோம். புத்தகமாக மாற்றுவதற்கான முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இது தமிழினத்திற்கு நாங்கள் விட்டு செல்ல வேண்டிய ஒரு சொத்தாக இவருடைய சிந்தனைகளை நாங்கள் தொகுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அறிவு அந்த அறிஞர்களிடமிருந்து கிடைக்கிறது. அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் தேசிய மாநாட்டோட 2வது மாநாடு இந்த ஆண்டில் நடக்கிறது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.